அண்மை செய்தி. கடலூர் அருகே அனுமதியின்றி பட்டாசு தயாரிக்க வைத்திருந்த 500 கிலோ வெடிமருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கடலூர் நொச்சிக்காடு பகுதியில் பட்டாசு விற்பனைக்கு அனுமதி பெற்றுவிட்டு பட்டாசு தயாரித்ததாக புகார் எழுந்ததை அடுத்து 500 கிலோ வெடிமருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். இந்த செய்தி தொடர்பான முழு விவரங்கள் என்ன? கடலூர் அருகே உள்ள நொச்சிக்காடு பகுதியில் ராஜேஷ் மற்றும் அவரது சகோதரர் ரமேஷ் ஆகிய இருவரும் பட்டாசு விற்பனைக்கான லைசன்ஸ் பெற்றுள்ளார்கள். ஆண்டுதோறும் இவர்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதியில சிவகாசியிலிருந்து கொண்டு வரப்படும் பட்டாசை விற்பனை செய்வது வழக்கம். இந்த ஆண்டும் பட்டாசு விற்பனைக்கான லைசன்ஸை இவர்கள் புதுப்பித்துள்ளார்கள். இந்த நிலையில தான் இவர்கள் அந்த பகுதியிலேயே பட்டாசு தயாரிப்பதாக காவல்துறையினருக்கு புகார் வந்தது. இந்த புகாரை தொடர்ந்து காவல்துறையினர் நொச்சிக்காட்டில் உள்ள ராஜேஷ் மற்றும் ரமேஷ் சொந்தமான பகுதியில போய் ஆய்வு மேற்கொள்றாங்க. ஆய்வு மேற்கொள்ளும் போது அந்த பகுதியில் அவர்கள் வெடிமருந்தை பயன்படுத்தி பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட மூட்டைகளில் இருந்து 500 கிலோ வெடிமருந்து இருந்ததை கண்டு போலீசாரே அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு அங்கு பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களை அப்புறப்படுத்திவிட்டு அந்த பகுதியில் எந்த ஒரு தீ தடுப்பு உபகரணங்கள் கூட இல்லாமல் இந்த பட்டாசு தயாரிக்கும் பணியானது நடைபெற்று வருவதை கண்டு உடனடியாக அங்கிருந்த அந்த ஊழியர்கள் அப்புறப்படுத்தப்பட்டதுடன் அங்கு இருந்தவர்களிடம் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வெடிமருந்து எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, ஒரே நேரத்தில் இவ்வளவு வெடிமருந்து கொண்டு வரப்பட்டதா அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகுதிக்கு இந்த வெடிமருந்துகள் கொண்டு வரப்பட்டதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் அதே நேரத்தில் வருவாய்த்துறையினர் தற்போது அந்த 500 கிலோவிற்கு அதிகமான அந்த வெடிமருந்துகளை தற்போது கைப்பற்றி அதனை அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. குடியிருப்பு பகுதியில இவ்வளவு அதிகமான வெடிமருந்தை பயன்படுத்தி பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்ட அந்த உரிமையாளர்களையும் தற்போது போலீசார் தேடி வராங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.